ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா லீனியர் சர்ச். லீனியர் சர்ச் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா லீனியர் சர்ச்ன்றது ஒரு சர்ச்சிங் அல்காரிதம் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரே மூலிமா நம்ம வந்து அரே இண்டெக்ஸ் மூலிமா தான் சர்ச் பண்ணுற மாதிரி வரும். இஸ் எ டைப் ஆஃப் செக்வென்ஷியல் சர்ச்சிங், அதாவது லைன் பை லைனாக சர்ச் பண்ணுறதா செக்வென்ஷியல் சர்ச்சிங் சொல்வோம். இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா எவ்ரி மெத்தட் வித் இன்புட் அரேஸ் ட்ராவல். ஸோ ஒவ்வொரு இன்புட்டில் இருக்கிற அரேயும் நம்ம எப்படி பண்ணோம், நம்ம வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் தென் கீயை வந்து கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது நம்ம ஒவ்வொரு அறையாக நம்ம சர்ச் பண்ணிகிட்டே இருக்கோம்னா, இப்போ எது வந்து நம்ம கீ வந்துன்னா நம்ம சர்ச்சிங் எலமெண்ட்னு அர்த்தம். நம்ம ஒவ்வொரு அறையாக சர்ச் பண்ணும் போது அந்த கீ இருக்க எலமெண்ட் எந்த அறையில் இருக்கோ அப்போ வந்து நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த கீ இல்லைன்னா அது வந்து அன்சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம். இதோடைய அல்காரிதம் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் ஃப்ரம் த 0th இன்டெக்ஸ் ஆஃப் த இன்புட். அரேன்றதுனால நமக்கு எப்படி ஸ்டார்ட் ஆகும், 0 ஸ்டார்ட் ஆகும் இல்லையா. அப்போ நம்ம 0லேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். 0 எலமெண்ட்டில் கீ இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா, அப்படி இருக்கான்னு ஒவ்வொன்றா இஃப் த வேல்யூ அந்த 0 இண்டெக்ஸில் இருந்துச்சுன்னா அந்த பொசிஷனை நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். அந்த வேல்யூ வந்து எதுலையுமே இல்லைன்னா அந்த நம்ம 0 ஃபஸ்ட்டு போனோம் இல்லையா, அதில் என்னென்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து மூவ் ஆகி போகணும். அந்த கீ எலமெண்ட் மீன்ஸ் நம்மளுடைய சர்ச்சிங் எலமெண்ட்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கீ எலமெண்ட் இல்லைன்னா அந்த ஸ்டெப் வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்த பொசிஷனில் போய் நம்ம வந்து செக் பண்ணணும். அந்த மாதிரி நம்மளுடைய சர்ச்சிங் எலமெண்ட் வந்து எதில் இருக்கோ அது வரைக்கும் நம்ம சர்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். லாஸ்ட் வர வரைக்கும் நம்ம சர்ச் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது இல்லைன்னா அப்போ வந்து அன்சக்ஸஸ்ஃபுல் சர்ச், அதாவது நம்ம கீ எலமெண்ட் வந்து அங்கே இல்லைன்னு அர்த்தம். இப்போ வந்து ப்ரொசீஜராக இப்போ வந்து பார்த்தோம்னா லீனியர் சர்ச் லிஸ்ட் வேல்யூ போடுறோம். ஈச் எலமெண்ட் இந்த லிஸ்ட், அதாவது அந்த அறையில் இருக்க எல்லா எலமெண்ட்டையும் லிஸ்ட் பண்ணிக்கிறோம். மேட்சிங் ஐட்டம் அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சர்ச்சிங் எலமெண்ட் தான் மேட்ச் ஐட்டம். இப்போ மேட்ச் ஐட்டம் ஈக்குவல் டு வேல்யூ. நம்ம ஒவ்வொரு மேட்ச் ஐட்டம் அந்த வேல்யூக்குள்ளே இருந்துச்சுன்னா வேல்யூன்றது நம்மளுடைய சர்ச்சிங் எலமெண்ட்ஸ், மேட்ச் ஐட்டம்ன்றது ஒவ்வொரு ஐட்டம் நம்ம உள்ளே போகிறது இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் ஆகிடும். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆகாது. இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர். இப்போ எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது நமக்கு வந்து கிளியராக புரியும். இப்போ எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் நம்மளுடைய எக்ஸாம்பிள்ஸ். இது அரேயில் இருக்குது இல்லையா, இது 0 0 1 2 3 4 5 6 7. இப்போ நம்மளுடைய அரேயில் இருக்குது. நான் சர்ச்சிங் எலமெண்ட் 5 வந்து கொடுக்குறேன். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து போவோம் இல்லையா, அதான் லீனியர் சர்ச். ஸ்டார்டிங்லேருந்து சர்ச் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 0th எலமெண்ட் என்னது 15. இப்போ 15ன்றது வந்து பார்க்குறோம். இதோட வேல்யூ வந்து 0th இன்டெக்ஸில் வேல்யூ வந்து 15. நம்ம சர்ச்சிங் எலமெண்ட் என்னது 5. மேட்சாக பார்க்குது இல்லை. மேட்ச்சில் நம்ம என்ன பண்ணோம், அடுத்த எலமெண்ட்டுக்கு மூவ் பண்ணோம் இல்லையா. இப்போ அடுத்த எலமெண்ட் மூவ் பண்ணுறோம். செகண்ட் எலமெண்ட்டு ஃபஸ்ட்டு இது முடிஞ்சிச்சு, ஈக்குவல் டு 5 இல்லை. நெக்ஸ்ட் நம்ம எது கம்பேர் பண்ணுறோம், 10 கம்பேர் பண்ணுறோம். 10உடைய வேல்யூவும் பார்த்தீங்கன்னா 10 இருக்குது, நமக்கு 5 கிடையாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், அடுத்த ஸ்டெப்பு 3, அதுக்கு அடுத்த எலமெண்ட்டை சர்ச் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த எலமெண்ட்டை சர்ச் பண்ணுறோம். சர்ச் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ 5. நம்மளுடைய சர்ச்சிங் எலமெண்ட் என்னது 5. அப்போ இந்த வேல்யூ வந்து இருக்குது. இதில் எதில் என்ன ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் 3. ஏன்னா அரேன்றது இல்லையா. இப்போ 0 1 2 3. அப்போ இண்டெக்ஸ் 3ல் நம்மளுடைய வேல்யூ ப்ரெசென்ட்ன்ற ரிசல்ட் வந்து நமக்கு வந்து வந்துடும். லீனியர் சர்ச் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகும். when compared to binary search, லீனியர் சர்ச் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் கன்சியூட்டிவ் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டாக நம்ம சர்ச் பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லையா. அப்போ சர்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது டைம் காம்ப்ளிசிட்டி வந்து நமக்கு வந்து வேர்ஸ்ட்டாக இருக்கும். ஆனால் லீனியர் சர்ச்ன்றது சீக்வென்ஷியலாக நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். ஓகேவா, சின்ன ஒரு அரேயாக இருந்துச்சுன்னா இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். பட் when compared to binary search, லீனியர் சர்ச்ன்றது பார்த்தீங்கன்னா டைம் காம்ப்ளிசிட்டி வந்து வேர்ஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.